ஸ்கூல் பசங்கள்லாம் எப்படா 4 மணி ஆகும், எப்படா 5 மணி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. சீக்கிரமா வீட்டுக்கு போகலான்னு. அதே போல தான் 9:30 ஆயிடுச்சுன்னு டைம பார்த்துட்ருக்கேன். எப்படா 10:00 ஆகும், எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இதில் இந்த மெட்ரோ பிடிக்கிறது வேற பெரிய விஷயம். அதை வேற விட்டுட்டா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். வீட்டுக்கு வந்து டைம் பார்த்தா 10:45. இதில் நமக்கு சாப்பாடு கிரேவிங்ஸ் வேற. அங்கே ஒர்க்கில் இருக்கும்போதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து வீட்டுக்கு வந்து குக் பண்ணுறதெல்லாம் நடக்கிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன். எனக்கு கொத்து பரோட்டாவும், உங்களுக்கு சிக்கன் ரைஸும் வாங்கிக்கோங்க. ஏன்னா, நான் ஒரு கொத்து பரோட்டா ஃபேனு, என் ஹஸ்பண்ட் ஒரு சிக்கன் ரைஸ் ஃபேனு. இந்த டெம்ப்டிங் ஆனது தான் பிரச்சனையே. பட் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாவே இல்ல. சிக்கன் ரைஸ் கூட பரவால்ல, ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் இந்த கொத்து பரோட்டா சுத்தமா நல்லாவே இல்ல. 2 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபுட் பாய்சன் ஆனது தான் மிச்சம். பட் அதுவும் இங்கே சென்னையில அதோட காஸ்ட்லாம் எவ்வளோ தெரியுமா இருக்கு? ரொம்ப அதிகம். அன்னைக்கு இன்னொரு கடையில வாங்கியிருந்தோம். அதோட ப்ரைஸ் ₹220.